மனிதநேயம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய வெற்றி துரைசாமி அவர்களுடைய மரணம் நாம் கேள்விப்பட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக 8 நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல் தற்போதைக்கு கிடச்சி அதை நல்லடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு முதல்ல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலேயே இவருடைய மரணம் அப்படிங்கிறது நிறைய நேயவாதிகளையும் சரி, அரசியல் பிரபலங்கள் சரி, எல்லார்ட்டையும் ஒரு பெரிய ஒழுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய ஐயா சைதை துரைசாமி அவர்களுடைய மக்கள் சார்ந்த பணி செய்த போதும் கூட அவரோட பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்கே அப்படின்னு எல்லாரும் பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுடைய உடலை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும், கடைசி நேரம் ஈமச்சடங்கையாவது செஞ்சு முடிக்கணுன்ற காரணத்திற்காக மரியாதைக்குரிய ஐயா சைதை துரைசாமி அவர்கள் யாராவது இந்த உடல் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கனாலோ அதுக்கான காரணிகளை சொன்னாலோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். அதன்படி அவர் அதற்கான தொகையும் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கு. அவருடைய இந்த இறப்புக்கான விடயமும் அதனோட தேடல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். சென்னையில் மனிதநேயம் அறக்கட்டளை அப்படின்னா தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நானும் அந்த அறக்கட்டளையில் போய் சேர்ந்து அந்த பயிற்சி வகுப்புகளை எடுத்துக்கொண்டு ஐஏஎஸ் தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்ச மாணவிகளில் நானும் பொருத்தி. இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கான கல்வி அறிவோடு தொடங்கி அவர்களுக்கான அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததில் மாபெரும் பங்கு தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் வகித்திருக்கு அப்படின்னா அது மனிதநேய அறக்கட்டளைன்னு எல்லோருக்கும் தெரியும். எல்லாரும் கிராமப்புறங்களில் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நாம் செஞ்ச புண்ணியம் நம் தலைமுறையே காக்கும், நாம் செய்கிற தர்மம் நம்மளோட தலைமுறையே காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பசிச்சு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கறது போன்றதை விட இன்னும் கூடுதலான ஒரு புண்ணியத்தை தரக்கூடியது கல்வியும் அது சார்ந்த வேலைவாய்ப்பும் தான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மனிதநேய செயல்பாட்டாளராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய ஐயா சைதை துரைசாமி அவர்கள். அதிமுகவில் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் பெற்றிருந்தால் கூட பல அரசியல்வாதிகள் போன்று இந்த கட்சி பிளவுட்டுடுச்சு இல்லை அந்த கட்சி பிளவுட்டுடுச்சுன்னு யாரையும் குறை சொல்லாத ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்தார். அதை தொடர்ந்து மக்கள் நல பணியில் நாம் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கெல்லாம் கல்வி கிடைக்கலையோ, கல்வி பயின்ற போதிலும் யாருக்கெல்லாம் அரசு பணிகள் என்பது கனவாக இருந்ததோ அந்த கனவுகளை எல்லாம் 1 ரூபாய் கூட பணம் வாங்காமல் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மனிதநேயம் என்ற ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதற்கான வாய்ப்புகளை பல்வேறு தளங்களில் உருவாக்கி கொடுத்தார். இன்னைக்கு நிறைய அரசு அலுவலகங்களில் பணியில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கட்டும் நகர்ப்புறத்தில் இருக்கட்டும் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மனிதநேய அறக்கட்டளையில் பயின்று வெளியில் வந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லணும். அதற்கு பிறகு அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனராக பொறுப்பேற்றிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு கலைத்துறையிலையும் மிகுந்த ஒரு ஈடுபாடு இருந்ததா அவருடைய நண்பர்கள் வட்டாரம் தெரிவிக்குது. ஏற்கனவே ஒரு படத்தை அவர் இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று தற்போதைக்கும் கூட இன்னொரு படத்தை ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கான இடத்தேர்வு அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக தான் இமாச்சல பிரதேசத்தை நோக்கி அவர் நண்பரோட ஓட்டுநரோட பயணிச்சிருக்கிறார். சற்றும் எதிர்பாராத விதமாக யாருமே இந்த மாதிரி ஒரு சூழலை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சட்லஜ் நதிக்கரை ஓரத்தில் வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுடுது. அங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் அவருடைய வாகனம் மோதி கிட்டத்தட்ட 200 அடி பள்ளத்தில் சட்லஜ் நதியில் அந்த கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துடுறார். தண்ணியில் தூக்கி வீசி எறியப்பட்டு இறந்துடுறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்களை வைத்து இந்த சம்பவம் தெரிந்த நேரத்திலிருந்து மிக கடுமையான தேடுதல் வேட்டையும் நடந்தது. ஐயா சைதை துரைசாமி அவர்கள் என் மகனை எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு தந்தையினுடைய கதறலை நாம் தொடர்ந்து 8 நாட்களாக பார்த்து கொண்டே தான் இருந்தோம். எல்லாரும் நம்ம நினைக்கிறது போன்று இவ்வளவு நல்ல விடயங்கள் செஞ்சு இத்தனை பேர் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சு பல பேருடைய வாழ்க்கையுடைய கனவுகளை எல்லாம் எட்ட வைத்த இவருக்கா இந்த நிலைமை அப்படின்னு உண்மையிலே பரிதவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் என் பிள்ளை எப்படியாவது மீட்டுட்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நம்ம எளிமையாக கடந்துட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த குளிர் நேரத்திலையும் அந்த தண்ணியில் இறங்கி மிக கடுமையான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. அந்த நேரத்தில் ஐயா சைதை துரைசாமி அவர்கள் என் மகன் பற்றிய யாராவது துப்பு கொடுக்குறீங்க அப்படின்னாலோ அல்லது அந்த உடலை மீட்டு கொடுப்பவர்களுக்கு நான் 1 கோடி ரூபாயை சன்மானமாக வழங்குறேன், இது நான் பணத்தை கொடுப்பதாக இல்லை, எப்படியாவது அப்படி அறிவித்தாலாவது என் பிள்ளை பற்றிய தகவல் தெரிஞ்சிடாதா, அந்த உடலை மீட்டு நான் கையில் பார்த்துட மாட்டேனா, அவருக்கான
இறுதி சடங்கு அவர் எனக்கு செய்யணும், ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த உடலை மீட்டு நான் ஒரு முறையாவது பார்த்துட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பெருத்த ஏக்கத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதே போன்று 8 நாட்களுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆழ்கடலில் போய் தேடக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் வந்து அதுக்கான வீரர்கள்லாம் தனித்துவமான வீரர்கள் எல்லாம் அங்கே வரவழைக்கப்பட்டு அவருடைய உடல் எடை கொண்ட ஒரு பொம்மையெல்லாம் தூக்கி வீசி அந்த பொம்மை இங்கிருந்து எங்கிருந்தெல்லாம் போகுதோ அது கூடவே பயணப்பட்டு கிட்டத்தட்ட விபத்து நடந்த இடத்துலேருந்து 3 to 4 கிலோமீட்டர் தொலைவில் பாறைகளுக்கு இடுக்கில் அதாவது இடையில் அவருடைய உடல் சிக்கி இருக்கிறத கண்டறிஞ்சு மிகுந்த நெருக்கடிகளுக்கு பிறகு மிகுந்த சிரமங்களுக்கு பிறகு அந்த உடலை மீட்டு கொண்டு வந்த காணொலியும் நாம் செய்தி ஊடகங்களில் பார்த்தோம். கொண்டு வந்த பிறகு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய தந்தை வந்து பரிதவிச்சு போய் சொல்கிறார், நான் போக வேண்டான்னு சொன்னேன், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார், ஆனால் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பரிதவிப்பையும் பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஒரு பிள்ளை போயிட்டாரு, ஆனால் எனக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது உண்மையிலே பார்க்குற அத்தனை பேருக்குமே கண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு, அதுவும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு ஆசானாக மட்டும் இல்லை, அறிவை ஏற்றி வைத்த ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருத்தருக்கு வாழ்வு கொடுப்பவங்களை தான் இறைவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வினை கொடுத்த அந்த மனிதர் இப்படி கலங்கி நிற்பதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாணவர்களையே தன்னுடைய பிள்ளையாக பார்க்கக்கூடிய இவ்வளோ பரந்த மனசுடைய ஒருத்தருக்கு இப்படி ஒரு சோகம் வந்திருக்கவே கூடாது. என்னவாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய அரசியல் பிரபலங்கள், நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் போய் அவருக்கு ஆறுதலாக நிற்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நாமும் அவங்களுக்கு பெரிய ஆறுதலை சொல்லுவோம். ஏன்னா தமிழர் நிலத்தில் தமிழர்களுடைய ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துவத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் பல்வேறு தளங்களில் மறுக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரும் செல்வந்தர், ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்தவர், தனக்கான ஒரு தொழில் தொடங்கி அதில் லாபம் பார்த்து அப்படி போகிறத விட்டுட்டு ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேவையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோடு இருந்த ஒரு மனிதருக்கு இந்த இழப்புங்கிறது இறைவன் இப்படி ஒரு விடயத்தை கொடுத்துருக்கவே கூடாது அப்படிங்கிறத எல்லோரும் போல நாமளும் எண்ணுவோம். அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். சொன்னபடியாக எந்த வீரர்கள் காப்பாற்றி கொடுத்தார்களோ அவர்களுக்கு 1 கோடி ரூபாயை சன்மானமாக அந்த மனிதர் வழங்கியிருக்கிறார். இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் வாக்கு தவறாமையை. அதோடு மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய வெற்றி துரைசாமி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போன்று கலைத்துறையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு புகைப்பட கலைஞனாக அவர் எடுத்த புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். மிகுந்த வித்தியாசமாக ஒரு நேர்த்தியான, அதிலேயே ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு புகைப்பட கலைஞர் போன்று அவருடைய கலை நுட்பங்கள் இருந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லை, மரியாதைக்குரிய அஜித்குமார் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு உறவு இருந்திருக்கா அப்படின்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல. அவரோட இருசக்கர வாகனத்தில் பைக் ரைடு போகிற அளவிற்கான ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட தன்னுடைய நண்பருடைய பிரிவுக்காக அரை மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கான துயரத்தில் அவரும் இருந்தார். அதோடு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே படித்த மாணவர்கள் வந்து அவருடைய தனித்தன்மையை ஒவ்வொன்றா சொல்லும்போது இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருந்திருக்க முடியுமா, இவ்வளோ வசதி வாய்ந்து, இவ்வளோ அரசியல் செல்வாக்கு இருந்து, இவ்வளோ பின்புலங்கள் இருந்து, ஆனாலும் ஒரு சாமானிய மனிதனாக, ஒரு எல்லோரிடம் சமமாக பழகக்கூடியவராக, யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்யக்கூடியவராக, தன்னுடைய கல்வி நிலையத்தில் படிக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டமான அரசு அதிகாரிகளாக மாறக்கூடிய அளவில் ஒவ்வொருத்தர் மீதும் கவனம் எடுத்து எப்படி வகுப்பு நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஆசை பெருமக்கள் எல்லோரும் போற்றுகின்ற அளவிற்கான ஒரு மனிதனாக எல்லாராலையும் இருக்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு நல்லவராக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அவருடைய முகம் கெட்ட முகமாக தெரியும். ஆனால் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெற்றுதலுக்கான ஒருத்தருக்கு வந்து இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அப்படிதான் அதை தான் நாம் நினைக்கிறோம். ஆனாலும் கூட இந்த துயரம் நடந்துருச்சு. இது போன்ற ஒரு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த குடும்பம் இதோடு விட்டுடாமல் அடுத்த நிலையை பற்றியும் ஐயா பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மனிதநேய அறக்கட்டளையினுடைய நகர்வு அப்படிங்கிறது எந்த காலத்திலும் நிறுத்தப்படாது. அடுத்தடுத்து தன்னுடைய மகனுடைய நினைவாகவே இன்னும் பல காரியங்களை அவர் செய்கிறதுக்கும் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலே இந்த இழப்பு நடந்திருக்கவே கூடாது. அந்த இழப்பிற்கான வருத்தத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய அந்த வருத்தத்தில் நாமளும் பங்கெடுத்துக்கிறோம். நன்றி.